கவர்மெண்ட் போயிடுங்க. ஆனந்தண்ணா அவ்வளோதான். அந்த பக்கமா போடுங்க. அப்படி போனோம். அப்படி நில்லுவா, அந்த பக்கமும் நில்லுவா, அந்த பக்கமா வாப்பா. இப்படி போவோம், இப்படி இருப்பா. நீ இப்ப போட்டோ எடுத்து என்ன பண்ணப்பா? அப்படி வந்து கூட அப்படி நில்லு, உள்ள தள்ளி நில்லு. அப்படி போறேன், அப்படி போறேன். இது மாதிரி குத்தா அப்படி உள்ள போயிடுது. அந்த பக்கம் போயிடணும், அந்த பக்கம் போயிடணும். அப்படி போயிடணும், அப்படி போயிடணும். அப்படியே அப்படியே போகலாம். பின்னாடி ஊது போறப்பா. என்ன அவங்கள அப்படி கவர் உள்ள போயிடுதுல. தம்பி போன் கட் பண்ணாது. தள்ளினா தள்ளினா வாங்கிட்டு தள்ளி முன்னாடி கூடாது.
அண்ணா வந்துருக்காரு. நெக்ஸ்ட் டைம் வருமானா தெரியாது. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வெயிலை தாண்டியும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படின்னா என்னென்ன விஷயம்னா, எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் வந்து இந்த வெயிலில் ரொம்ப அவதிப்படுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க தரப்பில் வந்துட்டு தண்ணீர் பந்தல் கொடுக்குறது, வாட்டர் மெலன் ஜூஸ் கொடுக்குறது, மோர் கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் பல இடங்களில் பார்க்கும்போது இந்த தமிழக வெற்றி கழகம் தான் அதிகமாக நிற்கும். இளைஞர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபயராக ஒர்க் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் தளபதி பின்னாடி ஃபுல்லாகவே இளைஞர்கள் தான் நிற்கிறாங்க. அவருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது இளைஞர்கள் தான் நிற்கிறாங்க. எனக்கு அண்ணன் கூப்பிட்டதும் சரி, என் நண்பர் அகிலன் கூப்பிட்டதும் சரி, என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எந்த நிகழ்ச்சிக்குமே வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறந்த நண்பருக்கான எடுத்துக்காட்டு தளபதி தான். ஏன்னா வந்து அவரோட தொடர்ந்து ஒரு 8 வருடங்களாக பயணிச்சிருக்கேன். ஒரு நன்றி கடனை கூட சொல்லலாம். நான் இவங்க கூப்பிடும் போதெல்லாம் நான் வரேன். ஈசிஆர் சரவணன் அதே மாதிரி இருக்கார். அவரெல்லாம் கூடும்போதெல்லாம் உடனே நான் அங்கே போயிடுவேன். தளபதி சார்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நான் உடனே அங்கே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எனக்கு செய்யாத உதவி கிடையாது. குறிப்பாக தளபதியும் சரி, மரியாதைக்குரிய அவங்க அப்பா எஸ்ஏசி சாரும் அவர்களும் சரி எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அது ஏதாவது ஒரு விதத்தில் இது பண்ணோம்னா நான் இந்த மாதிரி வரணும், எதுவுமே எதிர்பார்க்காம இந்த மாதிரி வரணும். ஆனால் நிச்சயமாக வந்துட்டு எனக்கு பயங்கர ஹாப்பி. இன்றைக்கி திருவள்ளூரில் வந்துட்டு மேற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக வந்து அண்ணன் தலைமையில் நிறையா இன்றைக்கி விஷயங்கள் பண்ணோம். இன்னும் நிறைய பண்ண இருக்காங்க. இவங்க விலையில் இருந்தாங்க தளபதி சாப்பாடு போகிறது. ஆமாம், அதே மாதிரி வந்து இந்த சாப்பாடு தொடர்ந்து வந்துட்டு 3 வருஷமாக கண்டினியூஸாக போட்டிருக்காருங்க. அதெல்லாம் பெரிய விஷயம், பயங்கர பெரிய விஷயம். நிச்சயமாக அது வந்துட்டு ஒரு இதில் கட்டத்தில் ஒரு பெரிய இதாக பண்ணுவார். அதுக்கு நிச்சயமாக நான் வரேன்னு இப்போயே அவர்கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நான் ஏற்கனவே சொன்னேன், தளபதி அவர்களை எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக மாற்றம் வரும். அதாவது மக்களுக்கு வந்துட்டு யார் நல்லது பண்ணுறாங்களோ நிச்சயமாக அந்த இடத்துல பாலாஜி கண்டிப்பாக இருப்பேன். கண்டிப்பாக இருக்கணும். 2026 அரசியல் என்ட்ரி அவர் வரும்போது உங்களோட என்ட்ரி எதிர்பார்க்கலாமா? மேபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பார்ப்போம் பின்னாடி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அன்றைக்கும் அதே மாதிரி இருந்ததுன்னா, ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது அப்புறம் அதை பற்றி பேசுகிறேன். தமிழகத்தில் மற்ற பகுதியை காட்டிலே நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலே பரவலாக இப்போ நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வரீங்க, நிறைய பேர் போய் மீட் பண்ணுறீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் நீங்கள் ஏதாவது பொறுப்பு வாங்குற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதான் சொன்னேன், எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குன்னு. அதனால் வந்து பார்ப்போம், ஒர்க் பண்ண நான் ரெடி. பட் அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த பையன் மார்க் வாங்கியிருக்காங்கல்ல, நீங்கள் போய் பாராட்டிட்டு ஆமாம் சின்னசாமி, சின்னதுரை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த கட்டமாக நீங்கள் அந்த பையனுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்யலாம்? இல்லை, அந்த பையனுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ தமிழக அரசு, தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு படிப்பு செலவு ஃபுல்லாக ஏற்றுக்கிறான்ட்டு. அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காருங்க. மேற்கொண்டு அந்த பையனுக்கு என்னவாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எப்போனா எனக்கு கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேங்க. என்ன மாதிரியான உதவி செய்ய போகிறீங்க? இப்போ அவர் என்ன கேட்க போகிறாரு தெரியாதுல்ல, அவர் என்ன மாதிரி உதவி என்ன கேட்க போகிறாரு தெரியாது. இன்னொரு பெரிய விஷயம், என் சக்திக்கு ஏற்ற லெவலில் நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மறைமுகமாக பண்ணிகிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியாது. ஓகேவா? தளபதி
வருங்கால முதல்வர் 2026 முதல்வர் டாக்டர் தளபதி டாக்டர் தளபதி அருண் சார் டாக்டர் தளபதி டாக்டர் தளபதி டாக்டர் தளபதி வருங்கால முதல்வர் 2026 முதல்வர் 2026 முதல்வர்